இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. அண்மை செய்தி அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி, இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த 11 பேரும் சிறைவாசம் முடிந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது பிரதமர் மோடி வருகைக்காக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? விவரம் என்ன? வணக்கம். பிரதமராக பதவியேற்ற பிறகு 4வது முறையாக இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று இரவு அவர் இலங்கை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு சூழல் நிலவியது. குறிப்பாக மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சனைகள் இந்த சந்திப்பின் போது, அதாவது இலங்கை அதிபருடைய சந்திப்பின் போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பல்வேறு ஒப்பந்தங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில 2 நாட்டு நல்லுறவை மேம்படுத்தும் வகையில மீனவர்களை விடுவிக்க வேண்டும், அதே போன்று அந்த விசைப்படகுகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் எழுந்து வந்தன. இந்த சூழ்நிலையில தான் தற்போது தமிழக மீனவர்கள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு இலங்கை செல்ல உள்ள நிலையில தற்போது இந்த கடந்த 23ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி, மார்ச் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 11 மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகையை ஒட்டியே நல்லெண்ண அடிப்படையில இந்த விடுவிப்பு நடவடிக்கை இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.